என்னோட துணை முக்கியம் இல்லையா? மழை பெய்து ஓய்ந்தாற் போல் அமைதியாக இருந்தது வீடு. சென்ற 1 மாத காலமாக மகள், மாப்பிள்ளை, பேரக் குழந்தைகள் என அமர்க்களப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலை இன்று காலை முதல் மாறிவிட்டிருந்தது. அவர்களை வைகை எக்ஸ்பிரஸில் சென்னை அனுப்பிவிட்டு வீடு திரும்பிய சுப்பிரமணியன் தளர்ச்சியுடன் சோஃபாவில் வந்து உட்கார்ந்தார். அவர் வந்ததை அறிந்த விசாலாட்சி பூஸ்ட் கலந்து எடுத்து வந்து அவரிடம் நீட்டினாள். அதை வாங்கி அருகில் இருந்த டீப்பாய் மீது வைத்த சுப்பிரமணியம் விசாலாட்சியை உற்று நோக்கினார். பொழுது விடிந்து பொழுது சாயும் வரை பாவம் எப்படி உழைக்கிறாள். மருமக இருந்தும் அவளால் இவளுக்கு எந்தவித பயனும் இல்லை. வேலைக்கு செல்லும் மருமகளை வைத்துக்கொண்டு அவளுக்கும் சேர்த்து இவள்தானே செய்ய வேண்டியிருக்கிறது. நாத்தனார் குழந்தைகளுடன் 1 மாதம் இங்கு வந்து தங்கப் போகிறாள் என்பதை அறிந்த மாத்திரத்திலே ரமணியை நச்சரித்து அவனையும் 1 மாதம் லீவு எடுக்க வைத்து பெருந்தக சென்று விட்டாளே. தான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுமே ரமணியும் மீனாவும் தனி குடித்தனத்தை கலைத்துவிட்டு இங்கேயே வந்து நிரந்தரமாக வேற தங்கிவிட்டார்கள். பேரனை நர்சரி கூட்டி செல்ல, மின் கட்டணம், பால் கட்டணம் செலுத்த, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வர, வங்கி செல்ல என்றெல்லாம் என் சேவை அவர்களுக்கு தேவையா இருக்கிறது. அதற்காக தானே இங்கே வந்து இருக்கிறார்கள். ஓய்வு பெற்றதும் வந்த கணிசமான தொகையின் மீது வேறு ஒரு கண்ணு. மனைவி மீனா யோசனை கூறியதும் இங்கு வந்து கலந்து விட்டான். பாவம், அம்மா தனியாக இருந்து கஷ்டப்படுவாளே, மனைவியும் கூட மாட ஒத்தாசைக்கு இருக்கட்டுமே என்று அவனுக்கு தோன்றவில்லை. விசாலாட்சி என்ன சுகத்தை கண்டா. மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் ஆனது முதல் ஒன்று மாற்றி ஒன்று செலவுகளும் பொறுப்புகளும் வந்து அலைக்கழித்து கொண்டிருக்கின்றன. என்ன யோசனை? பூஸ்ட் ஆறிக்கிட்டு இருக்கு, அதை குடிங்க என்றாள் விசாலாட்சி. விசாலாட்சியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு சிந்தனையிலிருந்து சுப்பிரமணியன் அவள் ஞாபகப்படுத்தியதும் சிந்தனையிலிருந்து விடுபட்டு டீப்பாயிலிருந்து பானத்தை எடுத்து அருந்த ஆரம்பித்தார். 1 மாதத்துக்குள் வீடு அடியோடு மாறி போயிருந்தது. பேர குழந்தைகளின் லூட்டியில் பொருட்கள் யாவும் தாறுமாறாக கிடந்தன. வருடத்திற்கு 1 முறைதான் பெண் பிறந்தகம் வந்து தாய் தந்தையோடு இருக்கிறாள் என்றாலும் தாய்க்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடாதா என்ன? மகன் மகள் எல்லோருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்தான். வேளா வேலைக்கு நாவுக்கு ருசியான டிஃபன் சாப்பாடு, வெளியே சென்று சினிமா, பொருட்காட்சி என சுற்றுவது, வீட்டில் இருக்கும் நேரத்தில் டிவி பார்ப்பது, இவைகள் தவிர எதுவும் செய்ய தோன்றாது அவர்களுக்கு. வீடு பெருக்குவதிலிருந்து சமையல் பாத்திரங்கள் கழுவி சமையல் செய்து துணி துவைப்பது வரை அனைத்துமே விசாலாட்சி தான். சுப்பிரமணிக்கு நினைக்க நினைக்க மனம் வலித்தது. விசாலாட்சி, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலம்பர காயத்ரிக்கு வலிக்கு கொண்டு போக செஞ்ச டிஃபன் பாத்திரங்கள் எல்லாம் அப்படி எப்படி கிடக்கு, அதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. மிளகு ரசம் பண்ணி வடை பொரிச்சிடட்டுமா? அப்பாவித்தனமாக பதில் சொன்னால் விசாலாட்சி. மீனாவும் ரமணியும் நாளைக்கு காலையில் தானே வராங்க? சுப்பிரமணியன் மீண்டும் கேட்டார். ஆமாம், சமையல்லாம் வேண்டாம் விசாலாட்சி, கொஞ்சம் ட்ரெஸ்ஸுகளை சூட்கேஸில் எடுத்து வச்சுக்க. வீட்டை பூட்டி சாவியை மாடி போஷனை கொடுத்து விட்டு நாம் கிளம்புறோம். எங்கேங்க? எங்கேயோ போகிறோம். காயத்ரி 1 மாதம் இங்கே வந்து இருந்து தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு போயிட்டா. ரமணியும் மனைவி குழந்தையோட துணையும் குடும்பம் தான் முக்கியம்னு இருக்கிறப்ப எனக்கு மட்டும் என்னோட துணை முக்கியம் இல்லையா? நாளைக்கு காலையில் ரமணியும் மீனாவும் வந்துட்டாங்கன்னா திரும்பவும் அதே பல்லவி தான். காலையிலே ஆரம்பித்தா படுக்கைக்கு போகிற வர சரியாக இருக்கும். நீ இப்படி உழைச்சி உழைச்சி தேஞ்சிக்கிட்டே போய் படுக்கையில் விழுந்துட்டா எனக்கு யார் இருக்கா விசாலாட்சி? நீ இல்லாமல் நான் எப்படிமா இருக்கிறது? உனக்கு ரிலாக்ஸ் வேணாமா? இன்னும் 2-3 மாதங்களுக்கு நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி வேண்டாமா? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் விசாலாட்சி. 1000 நண்பர்கள் இருக்காங்க,
நிம்மதியாக இருந்துட்டு வருவோம், கிளம்பு என்றார். கண்களில் நீர் மல்கியது விசாலாட்சிக்கு. சுப்பிரமணியின் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். விசாலாட்சியின் கேசத்தை வாஞ்சையுடன் கோதினார் சுப்பிரமணியம். அந்த சுகத்திலே மன அசதியும் உடல் அசதியும் பஞ்சாக பறந்து போய் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் விசாலாட்சி.